தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 73,280 ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்களில் சவரனுக்கு 1,760 ரூபாய் குறைந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 452 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். நாளை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. ஆடி திருவாதிரை விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். திருச்சியில் தங்கும் பிரதமரை எடப்பாடி பழனிசாமி நாளை சந்தித்து பேச திட்டம். கூட்டணி ஆட்சி என்ற கருத்து வேறுபாடு இருந்து வரும் நிலையில் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல். ஆடி திருவாதிரை விழாவில் இளையராஜா இசை நிகழ்ச்சியை பிரதமர் மோடி கண்டுகளிக்க உள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்கும் ஹெலிபேட் தளம் திடீரென மாற்றம். உயர் மின்னழுத்த கோபுரங்கள் உள்ளதால் பொன்னேரிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. சிசிடிவியில் பதிவான குற்றவாளியின் உருவ ஒற்றுமையுடன் உள்ள நபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கைதானவரின் அடையாளம் சிசிடிவியில் பதிவான நபரின் அடையாளத்துடன் ஒத்துப்போவதாக வடக்கு மண்டல ஐஜி ஹஸ்ரா கார்க் பேட்டி. சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை அருகே தாக்குதலுக்கு உள்ளான எஸ்ஐ ராஜாராமன் உயிரிழப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அன்புமணியின் நடைபயணத்திற்கு தடையில்லை. டிஜிபி அலுவலகத்தில் இருந்து எந்த உத்தரவும் வரவில்லை என மாவட்ட எஸ்பி தகவல். அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்துக்கு தடையில்லை. பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக தலைமைக்கு தகவல் அளிக்க வேண்டும். கட்சி நிர்வாகிகளுக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட். தேனி தென்காசி மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழை. 8வது நாளாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை. சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம்.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 25,400 கன அடியாக தொடர்கிறது. நீர் திறப்பு 35,000 கன அடியாக திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடியில் படிவய மாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருப்பலி மாதா சப்பரபவனி அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடக்கிறது. திருப்பூரில் பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் தீயில் எரிந்து சேதம். சென்னை ஆவடி அருகே பருத்திப்பட்டில் உள்ள மெக்டொனல்ட் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. ஆசையோடு மகள்களுக்கு வாங்கி தந்த பர்கரில் புழு இருந்ததாக பெண் அளித்த புகாரின் எதிரொலி. கரூர் அருகே மாயனூரில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் இருசக்கர வாகனம் மோதி 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. கோவையில் இருந்து காரில் வந்த ரஞ்சித் முன்னால் சென்ற பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது 2 வீலர் மீது மோதி விபத்து. கேரளாவின் காசர்கோடு அருகே எரிவாயு டேங்கர் லாரி சாலை நடுவே கவிழ்ந்ததால் பரபரப்பு. டேங்கரில் வால்வு வெடித்ததால் எரிவாயு கசிந்ததால் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் வெளியேற்றம். திருப்பதியில் இருசக்கர வாகனங்களில் சென்ற இருவரை பாய்ந்து பிடிக்க முயன்ற சிறுத்தை. நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வலுவான நிலை. முதல் இன்னிங்ஸில் 544 ரன்கள் எடுத்து நிதான ஆட்டம். மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கோனேர் ஹம்பி, திவ்யா தேஷ்முக் இன்று மோதல். மகுடம் சூடப்போவது யார் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.